ஒரு சிவில் கேஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே முதல் ஹியரிங்லயே ஒரு தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மாதிரி எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே டிஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு? ஏன்னா சிவில் கேஸ் வந்து பெரும்பாலும் பல வருஷங்கள் ஆகும்ன்றது ஒரு தாட் ஒன்று இருக்கு. அப்படி இருக்கச்சு முதல் ஹியரிங் அப்போவே அது டிஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? அது என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது சம்பந்தமா சிவில் ப்ரொசீஜர் கோட்லயே கொடுக்கப்பட்ட ஸ்பெஷலான ப்ரொவிஷன்ஸ் பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹியரிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ன்ற வார்த்தைக்கு நேரடியாக இங்க வந்து எந்த விதமான டெஃபினேஷன் கொடுக்கப்படல. பட் அதே சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு பர்டிகுலர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங்னா என்னன்னா முதல்ல கோர்ட் வந்து சிவில் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல மைண்ட் அப்ளை பண்ணி அந்த கண்டென்ஷன்ஸையும் ப்ளீடிங்ஸையும் பார்த்த ஒரு ஹியரிங்குக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங். அதாவது பார்ட்டிஸ்க்கு சர்வீஸ் கொடுத்துறாங்க, நோட்டீஸ் கொடுத்துறாங்க. பார்ட்டிஸ் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிக்கிற ஹியரிங்கா இருக்கலாம், இல்ல ட்ரையல் ஆரம்பிக்கிற ஹியரிங்கா கூட இருக்கலாம் ஒரு சில ஸ்டேஜஸ்ல, இல்ல முதல்ல மெயின்டெனபிலிட்டி ஸ்டேஜ்ல வந்து வர ஹியரிங்கா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ன்றது முதல்ல கோர்ட் அந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து அந்த கண்டென்ஷன்ஸ், அதாவது ரெண்டு பார்ட்டி சொல்ற அவங்க தரப்பு வாதத்தை, ரெண்டாவது அந்த ப்ளீடிங்ஸ், அந்த ப்ளீடிங்ஸ்ல பிளைன்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அது டாக்குமெண்ட்ஸ் மேலோட்டமா பாக்குறது. சோ இந்த கேஸ் எதை பத்தி இருக்கு அப்படின்னு முதல்ல அவங்க கவனத்துக்கு எடுத்துக்கிற அந்த ஹியரிங்குக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங்னு சொல்லிட்டு கணக்குல எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே ஒரு கேஸை வந்து முடிக்கணும்னா, ஏன்னா கேஸ்லாம் எக்ஸ்டென்சிவா அவங்களோட எவிடன்ஸ், இந்த ரெண்டு தரப்போட எவிடன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல் ஹியரிங்லேயே அந்த கேஸ் முடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அது செய்ய முடியும்ன்றத பார்ப்போம். முதல்ல பார்ட்டிஸ் நாட் அட் இஷ்யூ, அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த விதமான எழுவினாக்களும் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான சண்டைகளும் இல்ல, டிஸ்பியூட்டே கிடையாது. இவங்க சொன்னதை அப்படியே இவங்க எதிர்த்தரப்பினர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையில when parties are not at issue with each other, ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் வந்து அன்னைக்கே ஒரு தீர்ப்பாயிடும். ரெண்டாவது கேஸ், அதாவது ஒரு பிளெயின்டிஃப் வந்து நிறைய டிஃபெண்டன்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க, நிறைய பேர் வந்து பிரதிவாதிகளா வந்து அந்த கேஸ்ல இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பிளெயின்டிஃப் சொல்றதை அப்படியே ஏத்துக்கிறாரு, எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தர் மேல மட்டும் ஒரு ஜட்மெண்ட் அண்ட் டிகிரியை தனிப்பட்ட முறையில பாஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இது ஆர்டர் 15 ரூல் 2ல இருக்கு. இந்த நான் இப்போ சொல்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆர்டர் 15 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டது. ஒரே ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே கேஸ் எப்போ டிஸ்போஸ் ஆகக்கூடியது அப்படின்றது. ஸோ ஒன் ஆஃப் த டிஃபெண்டன்ஸ் அவங்க வந்து தே ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் த பிளெயின்டிஃப், அதாவது தே ஹேவ் நோ இஷ்யூஸ் வித் த பிளெயின்டிஃப் அப்படின்னு இருந்ததுன்னா இமிடியேட்டா அந்த ஒரு டிஃபெண்டன்ட் மேல மட்டும் ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும், ஒரு டிகிரி பாஸ் பண்ண முடியும். ஆனா இது பியூர்லி டிஸ்கிரிஷனரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஃபெண்டன்ட் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாரு, தோன்றா தரப்பினராக ஒருதலை பட்சமா அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு தீர்ப்பு ஆயிடுறதுன்னா, ஒரு டிஃபெண்டன்ட் மட்டும் எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டாருன்றதுனால அந்த ஒரு டிஃபெண்டன்ட் மேல மட்டும் ஒரு ஜட்மெண்ட் அண்ட் டிகிரி கூட பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கேஸை ஃபுல்லா ட்ரையல் நடத்தி ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து அந்த ஒரு டிஃபெண்டன்ட் மேல சேர்த்துக்க முடியும். ரெண்டும் சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து பியூர்லி அந்த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட், கோர்ட் என்ன முடிவு பண்றதுன்றதுல இருக்கிற விஷயம். இன்னொரு கேஸ், நோ ஃபர்தர் ஆர்குமெண்ட் ஆர் எவிடன்ஸ் ரிக்வயர்ட், அதாவது சமன்ஸ் சமைச்சிட்டாங்க, பார்ட்டிஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து நின்றுட்டாங்க, ஆனா மேற்கொண்டு அவங்க கொண்டு வந்திருக்கிற சாட்சியமே போதுமானதா இருக்கு, மேற்கொண்டு எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸும் எதுவும் தேவையில்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு தோணுச்சுன்னா அந்த கோர்ட் வந்து அந்த இருக்கிற மெட்டீரியலை பேஸ் பண்ணி இமீடியட்டா வந்து ஒரு தீர்ப்பை ஒன்று பாஸ் பண்ண முடியும். பட் இதுவே வந்து அந்த சமன்ஸ்ல வந்து என்ன எழுதியிருக்குன்றத பொறுத்து இருக்கு. சமன்ஸ் ஃபார் ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் த கேஸ் அப்படின்னு கொடுத்திருந்ததுன்னா அந்த ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் த கேஸ்னு கொடுத்திருக்கிற சமன்ஸ்ல இமீடியட்டா வந்து ஜட்மெண்ட் எழுதிட முடியும், எந்த விதமான விஷயமும் இல்லை. சமன்ஸ்லயே செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்க்குன்னு சமன்ஸ் கொடுக்கறதுன்றது இருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்ன்ற வார்த்தை இருந்ததுன்னா இமீடியட்டா அந்த பார்ட்டிஸ் வந்து அட்வொகேட்ஸோட அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையேன்னு கேட்டுட்டு நான் இன்னைக்கே ஜட்மெண்ட் கொடுக்க போறேன், அப்ஜெக்ஷன்ஸ் யாருக்கும் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இமீடியட்டா ஜட்மெண்ட் பாஸ் பண்ணும். ஏன்னா நான் மேற்கொண்டு ஒரு ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு அந்த அட்வொகேட் கேட்கறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கறது தான் நியாயம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி, ஒரு ஜட்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் நடக்கிற கூடிய ஒரு ஃபேக்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டைம், இல்ல ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி நான் ஜட்மெண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு வாய்தா கொடுத்து
இமிடியேட்டா அந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும். அந்த சப்சிக்வெண்ட் இதுல அந்த டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டதுன்னா இமிடியேட்டா ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும். சோ ஒரு சிவில் கேஸ வேகமா டிஸ்போஸ் பண்றதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். கடைசி பாசிபிலிட்டி ஃபெயிலியர் டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ். அதாவது கோர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அதை வந்து எந்த விதமான சரியான காரணங்கள் கொடுக்காம அவங்க கோர்ட் முன்னாடி சமர்ப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, இல்ல அவங்க சமர்ப்பிக்க விட்டு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இமிடியேட்டாவே ஜட்மெண்ட் வந்து இருக்கிற எவிடன்ஸ் இருக்கக்கூடிய சாட்சியங்களை பேஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட்டும் ஒரு தீர்ப்பானைய கொடுக்க முடியும் கோர்ட்டால. சோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே ஒரு கேஸை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு இருக்கிற பவர்ஸ். பெரும்பாலும் சொல்லுவாங்க, எதனா ஒரு சிவில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அப்படியே டிராக் ஆன் பண்ணிடலாம், இந்த ப்ராப்பர்ட்டி ரெஸ்பெண்டன்ஸ் ஆகிட்ட ரொம்ப டிராக் ஆன் பண்ணிடலாம், வருஷக்கணக்கில் இழுக்கலாம், சிவில் கேஸ் நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்றது கிடையாது. சிவில் கேசஸ் இமீடியட்டா முடியறதுக்கான நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. முதல் ஹியரிங்லேயே முடியறதுக்கான இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான ஒரு எவிடன்ஸ் வந்து எதிர் தரப்பினருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டா அதை ஒண்ணுத்தை மட்டுமே பேஸ் பண்ணி இமீடியட் ஜட்மெண்ட்டுக்கு பிரஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதனால சிவில் கேசஸ் வந்து சீக்கிரமும் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது டிலே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த டிலே ஃபேக்டரை நம்பி ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டு ஒரு சிவில் கேஸை ஃபைல் பண்ணணும், ஒருத்தரை ஹராஸ் பண்ணணும், டிராக் ஆன் பண்ணணும் விஷயத்த அப்படின்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணணுன்றத தவறான ஒரு அப்ரோச்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ.